ஹாய் வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துருக்க அந்த ஃபோட்டோ பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்சிரும், உங்களுக்கு பிடிச்சிரும் ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனல் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்த்தோம் இந்த பிக்சர் அப்ளிகேஷன் வருது. இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தா டெலிகிராம் குரூப் பார்த்தா இன்ஸ்டாகிராம் லிங்க் பயோவில் பார்த்தா கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தா மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்து ஒரு டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ணிங்க. ஆட் எடிட் ஃபோட்டோ கொடுத்து இந்த டெம்ப்ளேட் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துருக்க வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தா டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். மறக்காம டெம்ப்ளேட் பார்த்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா அதே மாதிரி பார்த்தா இந்த நியூஸ் பேப்பரோட ஒரு இந்த ஆட் பண்ணுற பாருங்க இந்த ஒரு இமேஜுக்கான இது பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் கொடுத்துருக்கேன். மறக்காம டெலிகிராம் ஜாயின் பண்ணி பார்த்தா டவுன்லோட் பண்ணி பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா, நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக அந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆள் போட்டுருங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த இமேஜ் கிளிக் பண்ணி பார்த்தா ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகேங்களா, பிளர் 20 வச்சு ஒப்பாசிட்டி ஒரு 100 வச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 00 அப்படின்றத வச்சு விட்ருங்க. வெஸ்ட் தான் பக்காவும் செட் ஆகிடும் பார்த்து ஆட் ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துங்க. ஓகேங்களா, சாரி ஜஸ்ட் ஒன் பேக் வந்துலாம். பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அப்புறம் சர்ச் வரேன் நான் சொல்ல சர்ச் பண்ணிங்க. கிராஃப்ட் அண்ட் ஃபிலிப்னு சொல்கிறேன். இது சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா ஒரு வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். அது இந்த ஒரு கிடைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் இருக்குது பாருங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி பார்த்தா கரெக்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க. உங்களுக்கு தான் ஃபோட்டோ எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் பார்த்தா இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. நான் பார்த்தா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்குறேன். மறக்காமல் இன்ஸ்டாவில் பார்த்தா மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தா ஆட் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா ஜஸ்ட் ஜூம் அவுட் பண்ணிங்க. ஜூம் அவுட் கரெக்டாக ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தா ஜூம் பண்ணிங்க. ஆட் பண்ண ஸ்டிக்கர் ஆப்ஷன் ஃப்ளவர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஒரு ஃப்ளவர் ஒன்று கிடைக்கும். ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சைடில் பார்த்தா வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆட் பண்ணி வேணாம் அப்படின்றவங்க விட்டுருங்க. நான் பார்த்தா ஆட் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் பேக்ரவுண்ட் கொடுத்து அந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மேலே தூக்கி விட்டுருங்க. வைக்கிற மாதிரி வச்சுட்டு பார்த்தா லாஸ்ட் போட்டுருங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஜஸ்ட் திருப்பி அந்த முடிச்சுட்டு பார்த்தா ஆடே ஃபோட்டோ அப்படின்றது கொடுங்க. ஆடே ஃபோட்டோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எந்த ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் ஆட் பண்ணிங்க. இப்போ என்னோட இமேஜ் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரெண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண ரூம் பேக்ரவுண்ட் அப்படின்றது கொடுத்தீங்க. அவ்வளோ பேக்ரவுண்ட் பார்த்தா பேக்ரவுண்ட் பார்த்தா கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தா கரெக்டாக அந்த இமேஜுக்கு அதாவது அந்த இது கரெக்டாக நக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தோன்னா ஜஸ்ட் நீங்கள் ஷேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா பிளர் 20 ஆப்போசிட் 100 வச்சுட்டு பார்த்தோன்னா ஜஸ்ட் 00 அப்படின்றத கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக சர்ச் பண்ணி வச்சுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி டிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணி முடிச்சிங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஆட் பண்ணலாம் அந்த டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டுக்கு நடுவில் தான் ஃபோட்டோ ஆட் பண்ணுவோம். 4 ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அந்த 4 ஃபோட்டோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படி பார்க்கலாம். ஜஸ்ட் கரெக்டாக இமேஜ் மேலே தான் ஸ்க்ரோல் பண்ணி வச்சுங்க. இல்லை வந்து ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த இமேஜ் அதாவது அந்த சைஸ் கேப் இருக்குது. அந்த கேப்பில் கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயர் பார்த்தா அந்த இமேஜுக்கு முன்னாடி எடுத்து வச்சுங்க. வச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த இடத்துல பார்த்தா ஜஸ்ட் கரெக்டாக உள்ளே பார்த்தா ஃபிட் பண்ணி வச்சுங்க. வெஸ்ட் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்க்ரீன் அப்படி இருக்கும். ஜஸ்ட் பிளட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்துங்க. மல்டிப்ளை அப்படி கொடுத்துருவோம். மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும். சாரி வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் எரேசர் ஆப்ஷன் ஜஸ்ட் எரேசர் கிளிக் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த இதுலாம் பார்த்தா எரேஸ் பண்ணுங்க. நான் எரேஸ் பண்ணுற மாதிரி பார்த்தா இதே மெத்தடில் பார்த்தா கரெக்டாக எரேஸ் பண்ணிங்க. ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த ராங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிட்டர்ன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்தா இதே மாதிரி பார்த்தா எரேஸ் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தா எரேஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஜஸ்ட் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக பண்ணிங்க. ஓகேங்களா, பண்ணிட்டு பார்த்தா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு இருங்க வெயிட் பண்ணுங்கள். டவர் ப்ராப்ளம் அதெல்லாம் எனக்கு. ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் வந்து எரேஸ் பண்ணி முடிச்சு பார்த்தா மேலே டிக் ஆப்ஷன் போட்டு ஸ்டிக் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து விட்டுடும். ஜஸ்ட் அந்த ரோஸிம் அதாவது நம்ம ஒரு ஃப்ளவர் ஒன்று ஆட் பண்ணியிருந்தால அந்த ஃப்ளவர் பார்த்தா ஜஸ்ட் கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஜஸ்ட் அந்த ஃப்ளவர் கிளிக் பண்ணி பார்த்தா மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவர் பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃப்ளவர் பண்ணி எடுத்துங்க. ஜஸ்ட் அந்த லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஃப்ளவரை பார்த்தா அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் அதாவது அந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் பார்த்தா ஆட் ஆகிடும். ஜஸ்ட் சிம்பிளாக பார்த்தா முடிச்சுக்கிறியோ சிம்பிளாக பார்த்தா முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு இதே மெத்தட் தான். இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜை பார்த்தா லெஃப்ட்டில் பார்த்தா லாக் பண்ணிங்க. இமேஜ் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் திருப்பியும் இதே மாதிரி பார்த்தா அதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா இமேஜ் பார்த்தா சேஞ்ச் ஆகி அதாவது இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆட் பண்ணி முடிச்சு பார்த்தா ஜஸ்ட் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி தான் நம்ம ஷேடோ ஆட் பண்ணுவோம். ஷேடோ உள்ள போய்ங்க. ஷேடோவில் போயிட்டு பார்த்தா பிளர் பார்த்தா 20 வச்சுங்க. ஆப்போசிட் பார்த்தா 100 வச்சுங்க. அதை வச்சுட்டு பார்த்தா ஜஸ்ட் திருப்பி 00 அப்படின்றத மெயின்டைன் பண்ணி 00 அப்படின்றத வச்சுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஃபோட்டோ பார்த்தா லொகேஷன் நல்லா தெரியும். அந்த நம்ம தான் அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா இதே ஃபாலோ பண்ணி பார்த்தா எல்லா மெத்தட் ஃபாலோ அந்த எல்லா இமேஜுக்கு பார்த்தா அதே மாதிரி ஷேடோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக பார்த்தா முடிச்சிங்க. ஓகேங்களா, முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே டிக் ஆப்ஷன் டிக் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, உங்கள் டெக்ஸ்ட் என்னவோ ஸ்டார்ட் பண்ண நான் பார்த்தா இந்த எக்ஸாம்பிளுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கரெக்டாக யூஸ் பண்ணி மேலே பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தா கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரோக் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. சரி வேணா கலர் பார்த்தா நீங்கள் எல்லோ கலர் உங்களுக்கு என்ன கலர் தோணும் அந்த கலரை வச்சு நம்ம எக்ஸாம்பிளுக்காக அந்த எல்லோ கலர் கொடுத்துட்டேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபாண்ட் இந்த ஃபாண்ட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
டெலிகிராம் சேனல் குரூப்ல இருக்க மறக்காம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தா கரெக்டாக வச்சிங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக வச்சிங்க. ஸ்ட்ரோக் பார்த்தா ஒரு 70 பிளாக் கொடுத்து 70 வச்சிங்க. 70 வச்சுட்டு ஜஸ்ட் பார்த்தா இதுலேயும் பார்த்தா பிளர் பார்த்தா 20 ஒப்பாசிட்டி 100 00 அப்படின்றத கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு வந்து மேலே பார்த்தா கரெக்டாக இது பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தா ஜஸ்ட் திருப்பி இருந்தால் 100 லைக்ஸ் ஆட் பண்ணிங்க. 45 லைக்ஸ் ஆட் பண்ணி திருப்பி இந்த லைக்ஸ் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரோக் கொடுத்துங்க. ஃபஸ்ட்டு கலர் கொடுத்து கலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கலர் பார்த்தா ஒயிட் கலர் கொடுத்து ஸ்ட்ரோக் பார்த்தா ஒரு 70 பிளாக் கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு பார்த்தா ஜஸ்ட் கரெக்டாக ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணி இந்த ஃபாண்ட் கார்டு டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. இது பார்த்தா கரெக்டாக வந்து நான் பண்ணி பார்த்தா அது கீழே பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணி விடுச்சுட்டேன். இப்படி தான் பார்த்தா ஃபோட்டோ எடிட் பண்ணி சொல்ல இந்த ஃபோட்டோ முடிச்சு நெக்ஸ்ட் பார்த்தா இந்திய ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோ திருப்பி இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா இங்கே மாஸ்க் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தா ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்து இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு பார்த்தா மாஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாஸ்க் அப்படின்னு ஒன் ஸ்டெப் பேக் வந்துங்க. ஜஸ்ட் இங்கே இருக்கு பாருங்க மாஸ்க். அந்த மாஸ்க் கிளிக் பண்ணிட்டு பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டஸ்ட் இருக்கும். அந்த டஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் இருக்கும் டஸ்ட் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா மேலே பார்த்தோன்னா எரேஸ் ஆப்ஷன் எரேஸ் கிளிக் பண்ணி வந்து அந்த இமேஜ் உங்களுடைய ஃபோட்டோ மேலே இருக்கிற டஸ்ட் மட்டும் எரேஸ் பண்ணிங்க. எரேஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா மற்ற ஃபுல்லாக எரேஸ் பண்ணிங்க. ஓகே ஜஸ்ட் ஜூம் பண்ணி பார்த்தா அந்த டஸ்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். டிக் அப்படின்றது கூட சேவ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இது வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இதுக்கான ஒரு நியூவான ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.